கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை எதுக்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டது தான் என்னுடைய முதல் வீடியோ. அந்த நேரத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சீரியஸாக நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றி நான் நிறைய கற்றுக்கொண்டு இருந்தேன். அதனால் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசின அதே வீடியோவில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம திரும்ப இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உண்மைதானா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாம் எதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம பல நேரங்களில் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நிறைய பார்க்குறோம். ஆனால் எதுக்காக நாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பொதுவாக பார்க்குறதில்ல. எஸ், நம்ம பெரும்பாலும் எப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறையவே நம்ம கற்றுக்குறோம். ஆனால் எதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பெரும்பாலும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. எப்படி அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஆனால் எதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இந்த யூடியூப் ஜேர்னியில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இதை நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல அந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசுகிறேன் அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதலாவது, நம்ம எதுக்காக இந்த 2020 இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, முதலாவது இது ஒரு நல்ல ஹாபி, இது ஒரு நல்ல பொழுதுபோக்கு. எஸ், யூடியூப் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹாபியாக இருக்கும். நான் ஏன் அந்த நேரத்தில் இதை ஹாபி அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா, ஏன்னா அந்த நேரத்தில் நான் யூடியூப் ஆரம்பிக்கும்போது அது என்னுடைய மெயினான ஒரு விஷயமாக நான் ஆரம்பிக்கலை. அதை ஒரு சைடில் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் ஒரு யூடியூப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும், அன்லெஸ் நீங்கள் மூன் லைட்டிங் அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகள் உங்களை கம்பெனியில் இல்லை அப்படின்னா, எந்த ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிறது நல்ல ஹாபியாக இருக்கும். ஸோ ஹாபி அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல விதத்தில் நமக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா நேரத்தை நாம் செலவு பண்ணுறது. எதனால் நான் இந்த வீடியோவில் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத பாருங்கள். நாம் நம்முடைய நேரத்தை நல்ல விதத்தில் செலவு பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழி. நமக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா நேரத்தை நாம் சரியான விதத்தில் செலவு பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழி. முதலாவது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், அதில் ஆரம்பித்து நாம் ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா நாம் நிறைய சிந்திக்கணும். நம்ம என்ன கண்டென்ட் போட போகிறோம், எதை பற்றி நாம் அந்த யூடியூப் சேனலில் நம்ம பேச போகிறோம், அல்லது எதை பற்றி நாம் அந்த யூடியூப் சேனலில் போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய யோசிக்கணும், நம்ம நிறைய சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால் நாம் நிறைய விஷயங்களை நாம் புதுசாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. புதுசாக நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்து அதை செஞ்சு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அந்த யூடியூப் சேனலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ ஏன் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது நல்ல ஹாபியாக இருக்கும்? அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அது சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. என்ன கான்டென்ட் போடுறது, எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறையவே நம்ம திங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி திங்க் பண்ணுறது, ஒரு கான்டென்ட் உருவாக்குறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய இடத்துல வராமல் அந்த நேரத்தை ஒரு நல்ல விதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வரும். ஸோ அதனால தான் இது நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. அடுத்தடுத்து என்ன பாயிண்ட் சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் பொழுது நாம் நிறைய திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்கணும், யாருக்கு நாம் அந்த கண்டென்ட்டை கொடுக்க போகிறோம், எப்படி அந்த கண்டென்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நாம் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்குது. அப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏதோ நம்ம சும்மா உட்காந்து ஏதோ படம் பார்க்குறது, பார்த்த படத்தையே திரும்ப பார்க்குறது, பார்த்த விஷயங்களே திரும்ப பார்க்குறது, ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயங்களை சும்மா பார்த்து பொழுத போக்குறத விட இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக நம்ம யோசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். திங்க் பண்ணுறது நல்லது. எஸ், திங்க் பண்ணுறது நல்லது. என்னுடைய அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு நல்ல லேர்னிங் என்விரான்மெண்ட். இது கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. எஸ், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது.
எஸ், நம்ம முன்னாடியே பார்த்த விஷயந்தான். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுக்கு நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதிலிருந்து நிறைய விஷயங்களை அது மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஒன்று, அந்த கான்டென்ட்டை போடுறதுக்காக என்ன விஷயங்கள் நாம் வீடியோவாக போட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நாம் பல விஷயங்களை கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நல்லபடியாக உருவாக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடிட்டிங்கில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்குவோம். ஆடியோவில் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம். ஒரு வீடியோவில் லைட்டிங் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை கற்றுக்குவோம். அந்த மாதிரி பல புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அமையுது. தொடர்ந்து நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ நாம் முன்னாடி பேசின மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நாம் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது அதில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. பேசிக்காக எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது, எப்படி பேசிக்காக வந்து ஒரு ஆடியோ எடிட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பிக்சர் வந்து நாம் எடிட் பண்ணுறது, ஒரு தம்ப்நெயில் எப்படி உருவாக்குறது, அப்படி நிறைய புது விஷயங்கள், ஒருவேளை நமக்கு தெரியாத நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது நமக்கு அமையுது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இது என்னுடைய முதல் வீடியோ. அதிலிருந்து இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் நான் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கும் இப்போது நான் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் தன்னாலே வந்துருச்சா? கண்டிப்பாக இல்லை. நான் எங்கேயும் கிளாஸில் போய் கற்றுக்கிட்டேனா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட இதை எப்படி பண்ணுறது, இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்த அந்த ப்ராசஸ் தான். அப்போது உங்களுக்கு என்னுடைய அந்த முதல் வீடியோவை பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 5 வருஷம் கழித்து நான் வந்து இப்போ வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கும் இதில் எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போது நான் அந்த வீடியோவில் சொல்கிறது உண்மை தானே. நம்ம அதில் கற்றுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது அப்படிங்கிறத பாருங்கள். மூன்றாவது, நம்ம எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இது கற்றுக் கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு, டீச் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. எஸ், யூடியூப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. பொதுவாக வந்து நம்ம கிவிங் பற்றி நிறைய பேசுவோம். கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி. அப்போ கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே நம்ம பெரும்பாலும் பணத்தை கொடுக்கறது, பொருளை கொடுக்கறது, இதை தான் கொடுக்கறது தான் நினைக்கிறோம். ஆனால் நாலேஜ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, ரொம்ப முக்கியமாக மற்றவங்களை எஜுகேட் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயம். ஸோ நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற அந்த தொடக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒரு சில நபர்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். ஸோ தொடர்ந்து வந்து அந்த பாயிண்டில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கலாம். அந்த திறமையை, உங்களுக்கு இருக்கிற ஒரு திறமையை நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. எந்த திறமையாக வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு திறமை, உங்களுக்கு இருக்கிற ஒரு திறமை, அந்த அப்படிப்பட்ட ஒரு திறமையை வந்து நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு, இந்த உலகத்தில் தேவைப்படுற ஒருத்தருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தருக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம், தேவையில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நாம் உதவி பண்ணுறோம். அப்படிங்கிறனால இது கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ அது மட்டும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கறது மூலமாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மூலமாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கூட நல்லா கற்றுக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் படித்து கற்றுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அந்த லேர்னிங் ப்ராசஸில் கற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆழமாக அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க. இது ரிசர்ச் மூலமாகவே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. தொடர்ந்து பார்க்கலாம். யூடியூப் சேனல் அப்படிங்கிறது நல்ல ஒரு பேசிவான இன்கம்மாக, ஒரு செகண்டரி இன்கம்மாக வந்து அது இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம். எஸ், யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சரியான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் நடத்தும்போது, அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது ஒரு பேசிவ் இன்கம்மாக உங்களுடைய மெயின் இன்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது அமையும். என்னுடைய லைஃப்பில், என்னுடைய இந்த இத்தனை வருஷ ஜேர்னியில் நான் வந்து ஒரு சில சேனல், 2 சேனல் வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மூலமாக எனக்கு இது வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்துருச்சு, கோடியாக வந்துருச்சு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒரு டீசெண்டான அமௌண்ட்,
அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத என்னால் மறுக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இன்கம்மாக வந்து இது இருக்கும். ஒரு வேளை உங்களுடைய சேனல் வந்து நல்லா வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த சேனல் மூலமாக நல்ல அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சு இருக்கக்கூடிய அந்த சேனல் மூலமாக இருக்கக்கூடிய வருமானமும் அதிகமாக இருக்கும். அது ஒரு சில நேரங்களில் உங்களுடைய பொருளாதார நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து வருமானம் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நமக்கு இந்த யூடியூப்பில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மறந்து போகக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒருவேளை தொடங்கின உடனேயே வந்து நமக்கு அது வந்து இன்கம் கொடுக்காது. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் பொழுது நம்ம தொடக்கத்திலேயே வந்து பணத்தை மனசில் வச்சு நம்ம இதை ஆரம்பித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமே வந்து சோர்ந்து போயிடுவீங்க. யூடியூப் சேனல் அப்படிங்கிறது உடனடியாக பணம் கொடுக்குற ஒரு விஷயம் இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஆரம்பித்த உடனே பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சேனல் அப்படிங்கிறது அது வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு சேனலுக்கு சேனல் மாறுபடலாம். என்னுடைய முதல் சேனல் நான் ஆரம்பித்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். 2 வருஷம் ஆனதுக்கப்புறமும் கூட கிட்டத்தட்ட 900 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருந்தாங்க. அதை மானிட்டைஸே பண்ண முடியல, நான் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். 2வது சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிகிற அந்த நேரத்தில் என்னால் வந்து அந்த சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சது. நான் 3வது இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன். அதை வந்து 1 மாதத்துலேயே என்னால் வந்து மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சது. அதாவது நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நாம் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம ஆரம்பித்த உடனே வந்து இப்படி பணம் வந்துடும் அப்படி பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்போடையும் அதை செய்ய முடியாது. ஈவன் இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த சேனலை ஆரம்பித்து மானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட ஏதோ வந்து அப்படியே பணம் மழையாக கொட்டுது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு வருமானம் வருது, அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர என்னுடைய சேனல் மூலமாக வந்து ஒரு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வந்துட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒருவேளை பெரிய சேனல் அந்த மாதிரி வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சேனல் ஆரம்பித்த உடனே பணமழையாக கொட்டிடும் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த யூடியூப் ஜேர்னியில் வந்து உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதை தான் நான் வந்து அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது உடனடியாக வந்து நம்ம அதிலேருந்து ஒரு இன்கம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கும் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய புது புது கட்டுப்பாடுகள் வந்து யூடியூப்லேருந்து கொண்டு வராங்க. முக்கியமாக வந்து நல்ல கண்டென்ட் மக்களுக்கு கூட கிடைக்கணும், தேவையில்லாத கண்டென்ட் வரக்கூடாது, அவசியம் இல்லாத கண்டென்ட் வரக்கூடாது, நல்ல கண்டென்ட் இருக்கணும், நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் வருமானம் போகணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் யூடியூப்பில் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாங்க. அதனால் தொடக்கத்திலேயே வந்து நம்ம பணத்தை எதிர்பார்த்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமே சோர்ந்து போயிடுவோம். நம்ம அதனால் தொடக்கத்தில் வந்து பணத்தை மனசில் வைக்கக்கூடாது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு இருக்கிற திறமை என்ன, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த திறமையை வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறீங்க, அதை எப்படி நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க, இந்த கண்ணோட்டத்தில் ஆரம்பித்து இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹாபியாக நீங்கள் ஆரம்பித்து செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா சைட் பை சைடாக உங்களுடைய மெயின் இன்கம்மாக வந்து யூடியூப் ஒரு சில நேரத்தில் வந்து இந்த யூடியூப் ஆரம்பித்து இது மூலமாக வந்து நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம், இதனுடைய மெயின் இன்கம்மாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலையோட ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோடு வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னா 2020 வந்து அதுக்கான நேரம் கிடையாது. முதலாவது யூடியூப் சேனலை ஒரு நல்ல ஹாபியாக நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நல்லா தெரிஞ்ச விஷயங்களை, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லை, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப பிடிச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஆரம்பிங்க. ஸோ ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஏற்கனவே நான் சின்னதாக நடத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் அன்றைக்கி 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 நான் எடுத்த வீடியோ இது. அப்போ நான் என்ன விஷயங்கள் சொன்னோன்னா அது இப்போவும் ரெலவெண்ட்டான விஷயந்தான். முதலாவது ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது கற்றுக் கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி நாம் வந்து கற்றுக் கொடுக்குற அந்த ப்ராசஸில் நாம் வந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும், நாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு நல்ல டிசிப்ளினை கற்றுக்க முடியும். இப்போ நான் வந்து 2020 நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொன்னால, அதுக்கப்புறம் வேறு சேனல்கள் மாற்றி நான் இவ்வளோ வருஷம் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்போ ஆரம்பித்தேனோ அதிலிருந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மேபி ஃபியூ டைம்ஸ் நான் தவறியிருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட எல்லா வாரமும் குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோவாவது நான் போட்டுட்டு வந்திருக்கிறேன். நான் அந்த வீடியோ எடுக்கும்போது தான் நான் யோசித்து பார்த்தேன், நம்ம எப்போமாவது வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ கூட போடாமல் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்ததே கிடையாது. ஏதோ ஒரு சில நேரங்களில் உடம்பு சரியில்லாத நேரங்களில் அல்லது ஒரு சில அவசரமான சூழ்நிலைகளில் நான் வீடியோ போடாமல் நான் கடந்து போயிருக்கலாம். ஆனால் மற்றபடி
ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது போட்டிருப்பேன். இப்போல்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு வாரத்துக்கு 2-3 வீடியோக்கள் வரைக்கும் நான் வந்து போட்டுட்ருக்கிறேன். அப்போது அது என்ன அப்படின்னா, நமக்குள்ளே வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வருது. தொடர்ந்து வந்து நாம் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினோடு அதை வந்து செய்கிறதுக்கு நம்ம லைஃப்பில் வந்து அதை கற்றுக்கிறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து இந்த ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் பொருளாதார ரீதியாகவும் எனக்கு உதவி செய்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு உதவி செய்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள், அந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.